வணக்கம். இன்னைக்கு நாம யுஜிசி நெட் எக்ஸாம் ஹோம் சயின்ஸ் பேப்பரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஹோம் சயின்ஸ் பேப்பரில் நம்ம எப்படி படித்தா நிறைய மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஹோம் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு கிளியர் ஐடியா இருந்தால் மட்டும்தான் நம்ம கிளியராக நம்ம மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ எப்படி நம்ம அந்த ஐடியாஸ் கிரியேட் பண்ணுறது, ஸோ ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரில் எப்படிலாம் கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ யூனிட் வைஸ் எப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ முதல்ல நமக்கு 10 யூனிட்ஸ் இருக்குது ஹோம் சயின்ஸில். ஸோ யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 10 யூனிட்ஸு. அதில் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈச் யூனிட் 10 கொஷின்ஸ் வரும். மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கொஷினுக்கு 2 மார்க்ஸ் வீதம், ஒரு யூனிட்க்கு 20 மார்க்ஸ் வந்து நமக்கு கொஷின்ஸ் வரும். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 100 கொஷின்ஸ். ஸோ அதே மாதிரி மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 200 கொஷின்ஸ். ஸோ இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா டோட்டல் மார்க்ஸ் வந்து 200, டோட்டல் கொஷின்ஸ் வந்து 100. இதில் நம்ம 50% ஆஃப் மார்க் எடுத்தால் நமக்கு வந்து கட் ஆஃப் வந்து ரீச் ஆகும். ஸோ டோட்டல் மார்க்ஸ் வந்து கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து 100 எடுத்தால் போதும். அதாவது 200க்கு 100 மார்க்ஸ். அப்போது 100 கொஷினுக்கு 50 கொஷின்ஸ் வந்து நம்ம ஆன்சர் பண்ணாலே, கரெக்ட் ஆன்சர் பண்ணாலே போதுமானது. ஸோ யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3 இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த 10 யூனிட்டில் நம்ம எந்த யூனிட்டை வந்து சூஸ் பண்ணி படிக்க போகிறோம் அப்படின்றதுல தான் நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணுறது இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து நெட் எக்ஸாம் ஹோம் சயின்ஸ் அது கீழே வர சப்ஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பியூர்லி ஹோம் சயின்ஸ் எடுத்தவங்க இருப்பீங்க, நியூட்ரிஷன் அண்ட் டயட்ரிக்ஸ் எடுத்தவங்க இருப்பீங்க, FSMD அதாவது ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இருப்பீங்க, ஃபுட் ப்ராசஸிங், ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன், டெக்ஸ்டைல்ஸ் இருப்பீங்க, காஸ்டியூம் டிசைன், இன்டீரியர் டிசைன், கம்யூனிட்டி நியூட்ரிஷன். இதை தவிர நிறைய கோர்சஸ் வந்து ஹோம் சயின்ஸ் கீழே வரும். ஸோ முதல்ல பியூர்லி ஹோம் சயின்ஸ் படிக்கிறாங்க, ஹோம் சயின்ஸ் வந்து MSc பியூர்லி எடுத்து படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 10 யூனிட்டுமே வந்து அவங்களுக்கு மோஸ்ட்லி படிச்சிருப்பாங்க. ஏற்கனவே MScலையோ ஆர் BScலையோ அவங்க வந்து படிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப டீப் நாலேஜ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. ஸோ அவங்க வந்து ஃபுல் யூனிட்டையுமே படிச்சுக்கலாம். அது அவங்களுக்கு வந்து பெரிய ரிஸ்க்காக இருக்காது. ஆனால் நியூட்ரிஷன் அண்ட் டயட்ரிக்ஸ், ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட், ஃபுட் ப்ராசஸிங், ஃபுட் சயின்ஸ் படித்தவங்க, நியூட்ரிஷன் படித்தவங்க, கம்யூனிட்டி நியூட்ரிஷன் படித்தவங்களுக்கு எல்லாருக்குமே சில யூனிட்ஸ் மட்டும் இது வரைக்கும் அவங்க படிச்சிருக்க மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இதில் வந்து அப்பேரல் டிசைனிங், டெக்ஸ்டைல்ஸு, ஃபேமிலி ஸ்டடீஸ் அதெல்லாமே அவங்க ஏற்கனவே படிச்சிருக்க மாட்டாங்க. ஹவுசிங் அண்ட் இன்டீரியர் டிசைன் அதெல்லாமே படிச்சிருக்க மாட்டாங்க. இந்த யூனிட்ஸில் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் யூனிட்ஸ், அதாவது ஒரு 6லேருந்து 7 யூனிட்ஸ் தான் பரிச்சயமானதாக இருக்கும். ஃபுட் சயின்ஸ் அண்ட் ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட், நியூட்ரிஷன் அண்ட் டயட்ரிக்ஸ், ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் கன்சியூமர் இஷ்யூஸ், சைல்ட் அண்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட், ஃபேமிலி ஸ்டடீஸ், கம்யூனிகேஷன் ஃபார் டெவலப்மெண்ட், எக்ஸ்டென்ஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட். இதுதான் ரொம்ப அதிகமாக படிச்சிருப்பாங்க. மேபி BScயில் ஒரு பேப்பராக இருந்திருக்கும், இல்லைனா MScயில் ஒரு பேப்பராக வந்து இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ்லாம் அவங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ இந்த நோட்ஸ் எல்லாமே அவங்கள்ட்ட இருக்கும். ஸோ அந்த நோட்ஸை யூஸ் பண்ணி இதில் இருக்க சப்ஜெக்ட்ஸ்லாம் அவங்க வந்து படிச்சுக்கலாம். ஸோ இதை தவிர டெக்ஸ்டைல்ஸ், காஸ்டியூம் டிசைன், இன்டீரியர் டிசைன் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அவங்க நியூட்ரிஷன் ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ் எதுவும் அதிகமாக இருந்திருக்காது. மேபி ஒரு பேப்பர் இருந்திருக்கலாம். ஸோ அதுவும் பேசிக் மட்டும் தான் படிச்சிருப்பாங்க அப்படின்றப்ப அவங்க நல்லா டீட்டெயிலாக படிக்கணும். ஸோ டெக்ஸ்டைல்ஸ், அப்பேரல் டிசைனிங், ஹவுசிங் அண்ட் இன்டீரியர் டிசைனில் இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இருக்காது. ஸோ இதுக்கான நோட்ஸ் எல்லாமே அவங்க பழைய நோட்ஸ் இருக்கும், அதை வச்சு அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நமக்கு 10 சப்ஜெக்டில் எந்த சப்ஜெக்ட் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோமோ அந்த சப்ஜெக்டை ப்ரிஃபர் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம வீடியோவை எப்பவும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். தேங்க்யூ.